மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நான் வந்து அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் எதுவுமே எனக்கு கிடையாது. அவர் வந்து எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் வந்து இந்த அஜித் ஒரு மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாமே அவர் செஞ்சுட்டு வர்றார். அப்பேற்பட்ட மனிதரே வந்து ஒரு தாயோடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டாருன்னா நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும், அவங்க அம்மாட்ட பல தடவை மன்னிப்பு கேட்கணும். என்னால் வந்து நேரில் வர முடியல. ஏன்னா கேமராக்கள் என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல. எங்கள் வீட்டில் ஆமாம் நாய்க்குட்டின்னா நான் ரொம்ப மதிப்பேன் தான். அதை கூட ஒருத்தர் வந்து மீடியாவில் கொஞ்சம் கேவலமாக சொல்லியிருந்தார். நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன். எந்த உயிரும் கொல்லக்கூடாது, பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில் ஒட்டி இருந்தால் நான் அதை மெதுவாக ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன். ஸோ ஈவன் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் காடோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும், கிராமம். எத்தனையோ தடவை பாம்பு வந்திருக்கு. ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட தெரியும். நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்கிறது எல்லா உயிரோட உரிமை. அழிக்கிறது நம்ம வந்து ஒரு 6th சென்ஸ் இருக்கிற ஹியூமனால் அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது. அது வந்து நான் பல தடவை நான் உறுதியாகவே சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு IAS அதிகாரி தெரியும், அது அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், ஃபோன் பண்ணேன் அப்படின்றாங்க. இந்த அஜித்குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும், அவருக்கு எவ்வளோ உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேலே அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை திருப்பலாம் இவ்வளோ சேனல்ஸும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. சாத்தான் குளத்தை பற்றி 90% பேசுகிறாங்க, 10% தான் அஜித்குமார் அவங்க தம்பியை பற்றி பேசுகிறாங்க. அதை தவிர என்னோட பர்சனல் வாழ்க்கை வரலாறு வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது. பர்சனல்னால் இவங்க கல்யாணம் பண்ணாங்க, இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, இவங்க அப்படி, இவங்க ரூடு, இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில் என்னோட பர்சனல் சேற்றை வாரி இறைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். அவங்க இதனால் என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க? நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி. இதை கண்டிப்பாக நான் தெரிவிச்சே ஆவேன். உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிகாரி. ஒவ்வொரு வருஷமும் கலெக்டர்கிட்ட அவருடைய பணியின் பாராட்டுக்காக அவார்டு வாங்குறவர். அத்தனை மெடல்ஸும் எங்கள் வீட்டில் இருக்குது.